Taste the Daily. சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள தரைப்பாலம் திருமணி முத்தாறு வெள்ளப்பெருக்கு காரணமாக இடிந்து விழுந்தது. பென்சில் புயல் மழை காரணமாக இனாம் பைரோஜி அரசம்பாளையம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. பாலத்திற்கும் மேல் இடுப்பளவு தண்ணீர் சென்ற நிலையில் வியாழனன்று இரவு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றோடு கலந்தது. இதனால் மின்னக்கல், வெண்ணந்தூர், செவந்தாம்பட்டி பகுதிகளுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் பாலத்தின் இரு கரைகளிலும் மின்கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பன்றிகளை விரட்டுவதற்காக வைத்திருந்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்தார். சின்ன செட்டிக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் தங்கப்பாண்டி. இவர் தனது விவசாய நிலத்தில் வாழை, மக்காச்சோளம் உள்ளிட்டவை பயிரிட்டிருந்தார். இந்நிலையில் விவசாய நிலத்தில் காட்டு பன்றிகளை விரட்டுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த மின்வேலியில் எதிர்பாராத விதமாக தங்கப்பாண்டி கால் வைத்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் பாதாள சாக்கடை கால்வாயை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் என நகராட்சி அதிகாரிக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி அறிவுறுத்தினார். அரக்கோணம் 3வது வார்டு கணேஷ் நகரில் பாதாள சாக்கடை சரியான முறையில் சுத்தம் செய்யாததால் கால்வாய் நிரம்பி கழிவுநீர் ஆறாக ஓடியது. இதையடுத்து கணேஷ் நகர், விண்டர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நகராட்சி அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அவர் கால்வாயை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். செங்கல்பட்டில் இருந்து மதுராந்தகம் வழியாக கடலூர் குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மாணவர்கள் படியில் தொங்கியபடி செருப்பை சாலையில் தேய்த்து கொண்டும் ஜன்னல் கம்பியை பிடித்துக் கொண்டும் செல்வது பலரை பீதியடைய வைத்தது. படியில் பயணம் நொடியில் மரணம் என்பதை உணர மறுக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்புடன் கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் ஸ்டாலினின் திமுக அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமானத்தள வளாகத்தில் 103வது ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி விழாவில் 17 கடற்படை வீரர்கள் பைலட் பயிற்சி நிறைவு செய்து வழியனுப்பும் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கோவா பிராந்திய கடற்படை விமானப்படை மற்றும் கொடி அதிகாரி ரியர் அட்மிரல் அஜய் டேனியல் தியோபிலஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கடற்படை வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து கடற்படை வீரர்களின் தொடர் பயிற்சியில் சிறந்து விளங்கி முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கேரள கவர்னர் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் திரளான கடற்படை அதிகாரிகள் மற்றும் கடற்படை வீரர்கள் பங்கேற்றனர். Taste the Daily.